கொடி கட்டுற அளவுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்காத அளவுக்கு அந்த சப்ஜெக்டை பற்றியே எடப்பாடி பேசலையே, அதை டச்சே பண்ணல பாருங்க. அவங்க சுற்றுப்பயணம் போயிட்டு அப்போ முதல் சுற்றுப்பயணம் முடிச்சிருக்காங்க, ரெண்டாவது சுற்றுப்பயணம் கிளம்புறாங்க. ஃபுல்லாக அவங்க போகிற இடங்கள்லாம் ஜெயலலிதா படம், அவங்க படம், ஏடிஎம்கேல தான் அவங்க பேர் போடுறாங்க. அவங்க வண்டியில் ஏடிஎம்கே கொடி கட்டி இருக்குங்கிறப்ப அப்போ நாளைக்கு நீங்கள் அதை பற்றி பேசலைன்னா அப்போ நீங்கள் உள்ளே வருவாங்கங்கிறது தெரியுது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ நடக்க போகுது. பட் ஏதோ கலவரங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நயினாருக்கு என்ன பிரச்சனை, ஏற்கனவே அவர் ஏடிஎம்கேலேருந்து வெளில வந்தது சசிகலாமானால தான் முதலமைச்சர் பதவியை தடுத்தது சசிகலாமா தான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திரும்பி எடப்பாடியை நம்பி உள்ளே போனால் டக்குன்னு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் 26க்குள்ளார திரும்பி சசிகலாமா உள்ளே வந்துட்டா நயினாரோட பொலிட்டிக்கல் லைஃப் க்ளோஸ். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிஎம்கேக்கு போனால் இதில் 3 ப்ளஸ் இருக்குது. 1, மகனையும் உள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் தான் உள்ளே வந்தவ சொல்கிற மாதிரி இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்பயுமே இப்போலாம் அப்பாவை கொடுக்குறப்ப பையனுக்கு சேர்த்து ராஜகண்ணம்மனுக்கு